ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்தார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கை தூக்காதவங்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லையா? ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்ததற்குள்ளாய் நமக்கு அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? இத்தனை காலம் மரணம் மனுஷனை அழித்து கொண்டிருந்தது. ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்தது நிமித்தமாய் அவர் இன்றைக்கு இந்த பூமிக்கு சொன்ன காரியம், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா! மரணத்தை ஜெயித்தவர் இயேசு. மரணத்தை ஜெயித்தவர் நம் ஆண்டவராக இயேசு. மரித்து சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆவியாய் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்ம மத்தியிலே உலாவுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்மை விட்டு தூரம் எங்கேயும் போயிடல. சீஷருங்க கேட்டாங்க, ஆண்டவரே எங்கே போவீங்க? அவர் சொன்னார், நான் போவேன், திரும்பவும் வந்துடுவேன், உங்கள் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன தேவன் அவர் ஆவியின் ரூபத்தில் இன்றைக்கு நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுதலின் காரியங்களில் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம், அவர் உயிர்த்தெழுந்ததில் என்னெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோம், இதை நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் உயிர்த்தெழுந்து எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார், என்ன சொல்லும்படி அவர் நம்ம இடத்துல கடந்து வந்தார் என்பதை இன்றைக்கு நாம் ஒரு 3 காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முதல் வசனத்தை வாசிச்சுட்டு 11ஆம் வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். கல்லறை மூடி இருந்த கல் என்ன பண்ணி இருந்துச்சா? எடுத்து போடப்பட்டு இருந்தது. இந்த உலகத்துல எத்தனையோ மகான்கள் மரித்தார்கள். எத்தனையோ உலகத்துல வாழும்போது நான் தெய்வம்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை பேரும் மரிச்சாங்க. அத்தனை பேருடைய கல்லறையும் நமக்கு முன்னால இருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசுவின் கல்லறையும் இருக்கு. அந்த கல்லறை திறக்கப்பட்ட கல்லறை. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சாட்சியாய் இன்றைக்கும் அந்த கல்லறை இந்த பூமியில இருக்கு. தேவச்சனமே, எருசலேமிலே அந்த கல்லறையின் மேல் தேவ ஆலயத்தை கட்டி இன்றும் திறக்கப்பட்ட கல்லறையா, இயேசுவின் திறக்கப்பட்ட கல்லறை இன்றைக்கு நமக்கு முன்னால சாட்சியா. தேவச்சனமே, இந்த இடத்துல 11ஆம் வசனத்தை வாசிங்க. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வாசிங்கன்னா 10ஆம் வசனத்துல வாசிங்களேன். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். 1ஆம் வசனத்துல பார்த்தோம், ஒரு கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறத முதல் வந்து பார்த்தது யாருன்னா லேடிஸ் கூட்டம், பொம்பளை கூட்டம் இங்க வந்துச்சு. அவங்க எல்லாரும் வந்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கல்லறை திறந்திருக்கிறத பார்த்தோன்னே என்ன நினச்சிட்டாங்க? யாரோட சரீரத்தை திருடி கொண்டு போயிட்டாங்க. ஐயோ, இயேசுவை பார்க்க முடியல. ஏன்னா யூதர்களுடைய வழக்கம் என்று நினச்சல. நம்ம கூட 3ஆவது நாள் பால் ஊற்ற போகிறோம்ல, போகிறோமா? போகிறீங்களா? இனிமேல் போயிடாதீங்க தயவுசெய்து. பால் ஊற்றுற வழக்கெல்லாம் வேண்டாம். இந்த யூதர்களுடைய வழக்கம் என்னன்றா, மரித்தால் அடுத்த நாள் அவளுக்கு போய் சுகந்த வர்க்கங்களை அந்த சரீரத்தின் மேலே போடுகிற ஒரு வழக்கம் அவளுக்குள்ளே இருந்துச்சு. ஆகையினாலே இவர்கள் அந்த சுகந்த வர்க்கத்தை அதன் மேல் போடுவதற்காக போகிறாங்க. அப்போ போகும்போது அவங்க யோசிச்சே போகிறாங்க, நமக்காக யார் அந்த பெரிய கல்லை தள்ளி அவருடைய சரீரத்தை பார்க்க நமக்கு உதவி செய்ய போகிறாங்க. ஏன்னா இவங்க போகிறது வெடிகால சகோதரிமார்கள் ஒரு கூட்டமாக போகிறாங்க. போனால் அங்கே போய் பார்த்தா என்ன நடக்குது? கல் திறந்து கிடக்குது. அங்க சரீரத்தை காணோம். அங்க சரீரம் இல்லை. இயேசுவின் சரீரம் உயிர்த்தெழுந்தது என்று அங்கே உள்ள சீஷர், அங்க உள்ள 2 தூதர்கள் இருந்து இவங்களுக்கு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க? அழுது கொண்டு திரும்ப போறாங்க. போயிட்டு சீஷர்கிட்ட சொல்றாங்க, வாங்க, இயேசுவின் கல்லறையில் அவருடைய சரீரம் இல்லை, வந்து பாருங்க. அத்தனை பேர் ஓடி வராங்க. சீஷர்கள் அத்தனை பேர் ஓடி வராங்க. அதுல ஸ்பெஷலா 3ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி. ஏன் முக்கியம்? 2ஆம் வசனத்திலே வாசிங்க. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும். இந்த அம்மா கல்லறையில இயேசுவை காணோம்னு சொன்ன உடனே இவங்க ஓடி போய் முதல் யாருக்கு நியூஸ் கொடுக்குறாங்க? சீமோன் பேதுரு. அப்ப அந்த சீமோன் பேதுரு கேட்ட உடனே என்ன பண்றாரு? முதல்ல அவர் தான் என்ன பண்ணாரு?
அவர் எல்லாத்துலேயுமே முந்திரி கட்டு தான். மறுதளிக்கிறதுலையும் சரி, அவரை நேசிக்கிறதுலையும் சரி, அவரை புரிஞ்சிக்கிறதுலையும் சரி, எல்லாத்துலேயும் அவர் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. ஸோ முந்தி ஓடி அந்த இடத்துல பார்க்குறாங்க, அங்கே யாரும் இல்லை, சரீரம் இல்லை, கிறிஸ்துவின் சரீரம் இல்லை. இல்லாததுனால ரொம்ப மனவேதனையோடு கூட 10ஆம் வசனம் சொல்லுது, பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு ஐயோ இல்லையே, காணாமல் போயிட்டாரு. இவங்க ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பண்ணலை, நான் மறித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பேன்னு உயிரோடு இருக்கும் போதே சொன்னார். இதெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க. ஒரு நம்ம அப்படி தானே, நம்ம எது சொன்னாலும் என்ன பண்ணுறோம், அப்படியே மறந்துடுவோம், அப்பப்பே மறந்துடுவோம். அதே போல தான் அவங்களும் இருந்தாங்க, மறந்து போயிட்டாங்க, எல்லாம் போச்சு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவரோட சரீரம் இல்லைன்னு சொல்லி இவங்க வேதனையோடு திரும்பி போகிறாங்க. ஆனால் முதல்ல வந்த அந்த பெண்கள் என்ன பண்ணலை, திரும்பி போகலை. அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா 11ஆம் வசனத்தில், மரியாள் கல்லையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவஜனமே, வந்து பார்த்தேன், இயேசுவை பார்க்க முடியல, இயேசுவை உணர முடியல, இயேசு என் கண்கள் காணல அப்படின்னு வெறுமையா திரும்பி போன கூட்டத்தின் மத்தியில் மரியாள் நின்று அழுகிறாள். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல் நாளில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மரியாளை குறித்து நம்மிடத்தில் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். தெய்வச்சனமே, வந்தேன், பார்த்தேன், இயேசுவை பார்க்க முடியல, திரும்ப போயிடுறேன்னு இருக்கக்கூடாது. வைராக்கியமா நான் அவரை தேடி ஆகணும், நான் அவரை நின்று நான் அவரை கவனிப்பேன், நான் அவரை பார்க்கணும், எப்படியாவது நான் அவரை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா கண்ணீரோடு அழுது கொஞ்சம் நிற்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணீரோடு அழுத அந்த அம்மாவை வெறுமையாக அவர் அனுப்பலைங்க. தாகத்தோடு நின்ற அந்த அம்மாவை வெறுமையாக அவர் அனுப்பவே இல்லை. உயிர்த்தெழுந்த முதல் தரிசனமே யாருக்கு தான், கண்ணீரோடு அழுது நின்று கண்ணீரோடு அழுது கொண்டிருந்த மரியாளுக்கு தேவன் தரிசனமானார். அல்லேலூயா. மத்திய 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். போதுமா, அவங்க பயத்தோட அவரை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. பயத்தோடு அவர் பாதத்தில் விழுந்த போனாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து முதல் வார்த்தையாக சொல்கிறாரு, மரியாளை பார்த்து என்ன சொன்னார், பயப்படாது. மத்தேயு 28:10ஆம் வசனத்தில் மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்ன பண்ணாத, பயப்படாது. யார் ஒருவர் பயத்தோட கண்ணீரோட வேதனையோட ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்ததை அதை உணராதபடிக்கு இன்றைக்கும் கண்ணீர் வடிச்சிட்டு இன்றைக்கும் வேதனையோட என்னை யார் காப்பாற்றுவாங்க தெரியலையே, எனக்கு யார் உதவி செய்வாங்க தெரியலையே, அவர் இத்தனை நாள் எங்கள் கூட இருந்தார், இப்போ அவர் எங்கள் கூட இல்லையே என்று ஏக்கத்தோடு வந்திருப்பீங்க. அப்படின்னா ஏதோ ஒரு கலக்கம் உங்கள் இருதயத்தை பற்றி கொண்டு இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, பயப்படாது. அல்லேலூயா, பயப்படாது. நீ நின்று கொண்டு அழுகிற உன் சத்தத்தை நான் கேட்டேன், நீ பயப்படாதே, நான் உன்னோட தான் இருக்கிறேன். நீ போயிட்டேன்னு நினச்சல, நான் போல, இங்கே தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன்றத முதல் தரிசனமாய் மரியாளுக்கு தேவன் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு தேவன் உங்களுக்காக எனக்காகவோ அவர் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறாரு. யாருக்கு அப்படின்னா நின்று நிதானிச்சு அவரை பார்க்குறவங்களுக்கு. அல்லேலூயா, நின்று நிதானிச்சு அவரை நான் எப்படியாவது பார்த்துடணுன்ற தாகத்தோட கண்ணீரோடு வேண்டுதலோடு அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு உயிர்த்தெழுந்த ஏன் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு தரிசனமாவார். தரிசனமாகி சொல்லுகிற முதல் வார்த்தை பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறிச்சும் உலகத்தில் பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலை குறிச்சும் பயப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் உயிர் உள்ளவராய் நம்ம கூட இருக்கிறார். செத்து போன ஆண்டவரை நம்ம ஆராதிக்கல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கல. அவர் மரித்தார், சதா காலமும் நம்மோடு கூட உயிரோடு எழுந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மரித்து தரிசனம் கொடுத்துட்டு பரலோகத்துக்கு ஏறி போயிட்டாரே அப்படின்னு வானத்தையே பார்த்துருந்தவங்கள பார்த்து சீஷர்களை பார்த்து அங்கே சொன்னாங்க, நீங்கள் கண்ணு முன்னாடி எப்படி போனாரோ திரும்ப அப்படியே வருவார்.
அவர் வருவேன்னு வாக்கு பண்ணினார். நான் போவேன், தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருவார். வந்தாரா? அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியான அக்கினியாய் தேவ யாருக்கெல்லாம் அவர்கிட்ட காத்து கொண்டிருந்தாங்களோ, யாரெல்லாம் அவருக்காக காத்திருந்தாங்களோ அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. பயந்து கொண்டிருந்த, நடுங்கிக் கொண்டிருந்த, பிரயோஜனமற்றவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த, தங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த அத்தனை மேன்மலும் பரிசுத்த ஆவியான இறங்கின போது அவருடைய வாழ்க்கை தலைகீழா மாற்றப்பட்டது. தேவச்சனமே, எனக்கு ஒன்றும் என்னால் பிரயோஜனமே இல்லை, என்னால் எனக்கே பிரயோஜனம் இல்லை, நான் பிரயோஜனமற்ற மனுஷனை யோசிச்ச அத்தனை பேரையும் தேவன் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றினார். அல்லேலூயா. வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை பார்த்து பயந்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பயமே இல்லைங்க. அன்னைக்கு இயேசுவை பிடிச்சிட்டு போகும்போதே பயந்து அலறி விட்டு ஓடினவங்க எல்லாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை கண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன எங்களை சாகடிக்க வரீங்களா? அவரை பிடிச்சிட்டு போகும்போது ஓடினவங்க இப்போ சொல்கிறாங்க, என்னை கொலை செய்யணும்னு ஆசைப்படுறியா? இயேசுவை போல் நேராக வச்சு கொலை பண்ணிடாத, என்னை தலைகீழ வச்சு அடி, என்னை கிராஸாக வச்சு அடி, என் தோலை உரிக்கணுமா உரிச்சிக்கோ, என்னை எண்ணெய் சட்டியில் போடணுமா போட்டுக்கோ, நீ என்ன வேணா என்ன பண்ணு, என் உயிர் தெழுந்த ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர் என்னையும் மரணத்தை ஜெயிக்க வைப்பான்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வந்துச்சு. தெய்வ ஜனமே, இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்குள்ளே வருது? ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, உனக்கு என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாது. ஒரு சில காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள் கேள்விப்படும் போது ஒரு சின்ன பயம் இருதயத்துக்குள்ள வரதான் செய்யுது, சின்ன போராட்டம் வரதான் செய்யுது. எவ்வளவுதான் விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாக இருந்தாலும் வேத வசனம் தான் அந்த, அதாவது இந்த பயமோ இந்த போராட்டமோ இந்த கஷ்டமோ ஒரு நாளில் நம்மை விட்டு விலகுவதில்லை. இன்னைக்கு கேட்கும் போது உற்சாகமா இருக்கும், இன்னைக்கு நீங்கள் உற்சாகம் அடைஞ்சு போவீங்க, நாளைக்கு திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் எழும்போ. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எப்பொழுதும் நீ என்ன பண்ணாத, பயப்படாத. 365 நாளும் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லிட்டே இருக்காரு, நீ பயப்படாது, நீ பயப்படாது, நீ பயப்படாது. ஏன்னா பிசாசு ஒவ்வொரு நாளும் நம்ம பயத்துக்குள்ளே நடத்தும்படி, என்னவாகி விடுமோ என்கிற பயத்தை உண்டாக்கும்படியான செயல்களை நம்ம வாழ்க்கையில செய்வான் என்பதற்கு தேவனுக்கு தெரியும். அவர் பிசாசை ஜெயித்திருந்தாலும் நீங்களும் நானும் பயப்படும்படியான காரியங்களை பிசாசு செய்வான் என்பதற்காகத்தான் உயிரோடு எழுந்த ஆண்டவராக இயேசு முதலாவது நம்மை சந்தித்து சொல்லுகிறார், பயப்படாது, இப்போ நான் உங்களோட தான் இருக்கிறேன். நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு நினச்சி நீ என்ன பண்ணாத, பயப்படாத, நான் உயிரோட எழும்பிட்டேன், உன் பக்கத்துலேயே தான் இருக்கிறேன். இப்போ மனுஷ ரூபமாக உன்த்தில் உலாவிட்டு இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன், ஆவியின் ரூபத்தில் இருக்கிறேன், ஆவியின் வடிவில் இருக்கிறேன். அதனால தான் அது என்ன பண்ண முடியல, மரியாளுக்கு பார்த்தவனையே கண்டுபிடிக்க முடியல. மரியாளே நான் அவர் வாய் திறந்து கூப்பிட்டு, அவர் பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு, ஆனால் மரியாளுக்கு கண்டுபிடிக்க முடியல. மரியாளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பண்ணதான் ரவி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவர் சத்தத்தை கேட்டு தான் அவங்களால புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தா கூட இயேசுவை இனிமேல் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவர் சத்தத்தை கேட்டாதான் அவர் தான் நீங்கள் புரிஞ்சுக்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கோ, என் ஜனங்கள் என் சத்தத்தை அறிந்திருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பூமியில வாழும்போதே அவருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அவருடைய சத்தம் கடைசி நாட்களில் வானத்தில் காலத்தில் அவர் தொனித்து மேகத்தின் மேல் அவர் வரப்போகிறான் வேதம் சொல்லுது. அந்த நாள் அவர் ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல நம் அனைவரையும் அவர் கூட்டி சேர்க்க போகிறார். வாருங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே சொல்ற அந்த சத்தம் உங்க காதுல என் காதுல தொனிச்சாதான் நம்ம போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். மரியாதை போல நின்று நிதானித்து அவரை பார்க்கணும். ஐயோ நான் எப்படியாவது அவரை பார்த்துடணுமே, அவர் எங்கே இருப்பார், அவர் எங்கே தான் போயிருப்பார் அப்படின்னு தேடுற ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கு வேணும். அல்லேலூயா. அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை தேய்ச்சி கொண்டே இருப்பார். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னை சேர்த்துக்கொள்ளுவேன், நான் கைவிட்டுருவேன், நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான தேவச்சனமே, இங்கே பார்த்தீங்கன்னா அதே மார்க்கு 16 அதிகாரம் 7 வசனம், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே. முதல்ல போயிட்டு அந்த அம்மாவுக்கு சொல்றாரு, எங்க போய் சொல்லு, சீஷர்கள்ல ஸ்பெஷலா யாருக்கு போய் சொல்றாரு, பேதுருவ கிட்ட போய் சொல்ற. ஏன் பேதுருவை டார்கெட் பண்ணி நேங்கிற ஆண்டவர்? பேதுருவை குறித்து அவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு.
அவர் அழைக்கும் போதே பேதுரு மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சுருந்தாருங்க. அந்த திட்டம் மாறியே போயிடக்கூடாது. எவ்வளோ டைவர்ஷன்ஸ் வந்தாலும் பேதுருவை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கார் பாருங்க, திரும்ப 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 பேதுரு. ஏன்னா பேதுரை வச்சு தான் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த சபை உருவாவதற்கு முதல் காரணமானவர் பேதுரு என்பதை ஆண்டவர் ஆதி முதலே அவன் மேல் வைத்த இந்த திட்டம் மாறாதது. அவர் தான் அழைச்சார் 12 பேரையும். ஆமாம் தானே? 12 பேரையும் அவர் தான் அழைச்சாரு. 70 பேரை ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணாரு. 3000 பேர் 5,000 பேர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அநேக சிஷ்யர்கள் உருவானதுனாலும் அவர்கள் எல்லாரும் மத்தியிலையும் ஒரு மனுஷனாகிய பேதுரு மேலே கண்ணு வச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அந்த ஒரு மனுஷனை கவனிச்சிட்டே இருக்கிற. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ பேர் இருந்தாலும் ஊழியத்தில் யார் உண்மையாக நிற்பாங்களோ அவர் விடவே மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லார் மேலேயும் அவருடைய கண்கள் இருக்கும். ஆனால் யார் மேலே அவர் கண்ணு வச்சாரோ அந்த ஆளை விடவே மாட்டார். எத்தனை தூரம் ஓடினாலும் சரி திரும்ப இழுத்துட்டு வருவார். இந்த பேதுருவோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 24:11 வாசிங்க. இந்த அம்மாங்க போய் சொல்றாங்க, பேச உயிரோட எழும்பிட்டாரு, நான் போதகரை பார்த்தேன், அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அந்த சீஷர்களுக்கு எப்படி இருந்துச்சா? வீண் பேச்சாய் தோன்றினது. அதை அவர்கள் நம்பவில்லை என்று வேதம் சொல்லுது. அவங்க யாருமே நம்பல. ஆனால் பேதுருவோ முந்தி ஓடி குனிந்து அதற்குள்ளே பார்த்து இயேசு உயிரோட தான் எழும்பிட்டார். அதே லூக்கா 24:12 நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. பேதுருவோ எழும்பி இருந்து கல்லறையிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து என்ன சம்பவிச்சதை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனார். தனக்குள்ளே ஆச்சரியப்பட்டு கொண்டார். அவருக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் நம்பல. ஆனால் பேதுரு என்ன பண்ணாரு? ஓடி போய் உள்ளே பார்த்தாரு. பார்த்தாங்க சீலைகள்லாம் கழட்டி வைக்கப்பட்டிருக்கு. தனி அந்த இடத்துல ஆள் சரீரம் இல்லை. அப்போ அவருக்கு ஒன்றும் புரிஞ்சிச்சு, அவர் தேவனுடைய குமாரன் வெளிப்பாடு பெற்றவர் அவர் தான். நான் இந்த உலகத்துக்காக மறிக்க போகிறேன்னு சொல்லும்போது சொன்ன இந்த பாடு உமக்கு வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொன்ன பேதுருவாயிடுச்சு. அப்போ அவர் பாடுபட்டார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இப்போ ஞாபகப்படுத்துகிறார், ஆமாம் அவர் எனக்காக பாடுபடுவேன், இந்த உலகத்துக்காக பாடுபடுவேன்னு சொன்னாரு. அடுத்தபடி அவருக்கு புரிஞ்சிருச்சு, 3வது நாள் நான் உயிரோடு எழும்புவேன் என்ற செய்தியும் அவருக்கு இப்போ ஞாபகம் ஊட்டப்பட்டது. இப்போ புரிஞ்சிச்சு, இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அவர் ஆச்சரியப்படுகிறார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே செய்தார், அவர் சொன்னதை நிறைவேற்றினார் என்பதை அவர் உணரும் போது ஆச்சரியப்பட்டார் தேவச்சனம். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கும்போது சம்பவம் என்னன்னா, யோவான் 21:3 வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இப்போ என்னதான் உயிர்த்தெழுந்த செய்தி அவர் பெற்றிருந்தாலும் திரும்பவுமா அந்த பேதுரு பயங்கரமான ஆள்பா, இன்னைக்கு நம்மளை போலயே இருக்கிறார். ஆமே என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நம்மள மாதிரியே இருக்கிறார் பாருங்க. என்னதான் அவருடைய அற்புதமான கிரியைகளை கண்ணார கண்டோம், வெளிப்பாடுகளை பெற்றோம், அற்புத செய்திகளை கண்ணார கண்டும் கூட அவருக்கு என்ன உணர்வு வரல. திரும்பவும் போறார், மீன் பிடிக்க போகிறேன். எல்லாரும் ஒரு கூட்டத்தையே கூட்டு போயிட்டார். 7ஆம் வசனம் சொல்லுது, அவர் கர்த்தர் என்று சீமோன் சொன்ன பொழுது அங்கே 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சீமோன் பேதுரு 150 மீனை பிடிச்சிட்டுவார். இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே கர்த்தர் கூட இருந்து சொல்றாரு, எப்பா இத்தனை ராத்திரியெல்லாம் நான் தேடின மீன் கிடைக்கல, இப்போ பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ இப்போ இந்த வலை இங்கே போடுன்னு சொன்னா 150 மீன் கிடைச்சிச்சு. இதை யார் தான் எழுதிட்டு வரா? 11ஆம் வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு கடவில் ஏறி 153 பெரிய மீன்களால் 150 பெரிய மீன்களால் நிரப்பப்பட்ட அந்த படகை யார் இழுத்த வச்சது? இவன் தானே எல்லாத்தையும் விட்டுட்டு மீன் பிடிக்க போறேன்னு போன இடத்துல ஒண்ணுமே கிடைக்கல புலம்புனது அவன் தான். அதே ஆளை ஆண்டவர் திரும்ப நிறுத்தி வச்சு 150 மீனை பிடிக்க வச்சாரு பாருங்க. 15ஆம் வசனம் 15 வாசிங்க. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி இவங்க மீன் பிடிச்சிட்டு வரத்துக்குள்ளேயே இவ்வளோ காரியத்தையும் சீமோனை பார்க்க வச்சுட்டே இருக்கிறாரு. மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே இவர் இங்கே ஆகாரத்தை ரெடி பண்ணிட்டாரு. வந்த உடனே அவங்க மீனை பிடிச்சிட்டு வரும்போது இங்கே மீன் ரெடியாக சுட்டு வச்சிருக்காரு. அதை சாப்பிட வைக்கிறாரு. இவ்வளவையும் பொறுமையாக சீமோனுக்கு இப்போ என்ன பதில் பேசுறதுனே தெரில. அவன் ஏற்கனவே மறுதளிச்சு ஓடி போனவன்,
திரும்பவும் ஆண்டவர் நேசித்து கடல்கிட்ட வந்து கூப்பிடுறாரு. இப்போ சாப்பாடே ரெடி பண்ணி வச்சுட்டார். இவன் மீன் பிடிச்சிட்டு வரத்துக்குள்ளே இவன் ரெடி பண்ணி வச்சுட்டார். அதை வந்து இப்போ சாப்பிட்றவரெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அவன் சாப்பிடும் போது அவன் எவ்வளோ ஃபீலிங் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் என்னெல்லாம் மனசில் நினச்சிருப்பான் நீங்கள் யோசிச்சு பாருங்க. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருந்திருக்கும். என்ன செய்யறது என்ன பேசுறதுனே புரியாமல் உட்காந்து அமைதியில் சாப்பிட்டுட்டு இருக்கான். 17ஆம் வசனம் கேட்குறாண்டு, பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா? அவர் சாப்பிட்டு முடிச்சத உடனே அப்படியே ஒரு வார்த்தை கேட்குறாரு, பேதுருவே நீ என்ன நேசிக்கிறையா? ஆண்டவரே உமக்கு தெரியுமே நான் உண்மை நேசிக்கிறேனே. 3 தடவை திரும்ப திரும்ப கேட்குறாரு. 3வது தடவை கேட்குறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? ஆண்டவர் அது உமக்கே தெரியும்னு கீழே சரண்டர் ஆயிட்டான். அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் என்ன பார்த்து சொல்கிறார், நீ நாடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பாடு இயேசுப்படுறாரு பாருங்க. அருமையான தேவச்சனமே, உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்கு மாத்திரம் இல்லை, அவருக்கென்று பயன்படுத்துவதற்கு அவர் உங்களை விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களை பயன்படுத்துகிறோன்னு நினச்சிட்டார்னா, நான் ஒரு சிலக்கெல்லாம் சொல்லுவேன், அப்பா ஊழியம் செய்ப்பேன், இந்த காரியத்தை இந்த ஊழியம் செய்யுங்க. ஐயோ முடியவே முடியாது, எனக்கு வரவே வராது ஆண்டி. ஆனால் அந்த ஆள் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சொல்லும் போதே கீழ்ப்படிஞ்சிட்டா ஓகே. ஆனால் கீழ்ப்படியிலனா அடித்து உடச்சி நொறுக்கி எங்கெல்லாம் உடைக்கணுமோ உடச்சி கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திடுவார். அவர் நினச்ச இடத்துக்கு நீங்கள் வந்தாகணும். நீங்கள் நினச்ச இடத்துக்கு அவர் வரமாட்டார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் நினச்ச இடத்துக்கு அவர் வரமாட்டார். அவர் நினச்ச இடத்துக்கு தான் நம்ம எல்லாரும் வந்து சேரணும். அல்லேலூயா. அதுக்கு இந்த உலகத்தில் எப்படி எப்படி அடிக்கணுமோ, எப்படி எப்படி உங்களை வெறுமையாக்கணுமோ, எப்படி எப்படி உங்களை வேதனைப்படுத்தணுமோ, அத்தனை விதத்துலையும் தேவன் ட்ரெயின் பண்ணுவார். அல்லேலூயா. ட்ரைனிங் பீரியட் எப்பவுமே கஷ்டமானது தான். ஆமீன் ஆமீனா இல்லையா? எந்த ட்ரைனிங் போங்க, நீங்கள் பாஸ்டரல் ட்ரைனிங் போனால் கூட கக்கூஸ் கழுவ வைப்பாங்க, வெளியெல்லாம் கார்டன் க்ளீன் பண்ண வைப்பாங்க, அவங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, அஃபீஷியல்ஸோட ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லா ட்ரைனிங்லேயும் உண்டு. உலக பிரகாரமாக எவ்வளோ பெரிய உத்தியோகத்துக்கு போனாலோ, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக ட்ரைனிங் பண்ணாலோ எல்லா வேலையும் அங்கே வாங்குவாங்க. நேற்று ஒரு பாப்பா ஹாஸ்டல்லேருந்து வந்துச்சு. வந்தோடனே சொல்லிச்சு, ஆண்டி ஹாஸ்டலில் எங்களை இவ்வளோ வேலை வாங்குறாங்க, இவ்வளோ வேலை செய்ய வச்சாங்க. நான் அப்போ சொன்னேன், இவ்வளோ வேலை வாங்குறாங்கன்னு நீ நினைக்காத, அவ்வளோ என்னை ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு நீ சந்தோஷமாக ஏற்றுக்கோ. அல்லேலூயா. அதை சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்கள். வீட்டில் இந்த வேலை வாங்குறாங்க, அந்த வேலை வாங்குறாங்க, வீட்டில் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு வாலிய பிள்ளைங்க நீங்கள் நினைப்பீங்க. இது கஷ்டம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு செய்கிற அந்த காரியங்களும் உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அம்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் நிறைய பிள்ளைங்களை என்கிட்ட வந்தால் எல்லா வேலையும் நான் வாங்குவேன். என்னை விட எங்கள் ஐயா பயங்கரமாக வேலை வாங்குவார். நானே பெட்டர். ஆனால் இப்போ நானும் வேலை வாங்குறேன். ஏன் தெரியுமா? அவர்களை என்ன பண்ணணும், கற்றுக்கணும். நேற்று ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, அம்மா கொஞ்சம் வீடை பெருக்குமா அப்படின்னு. பாதி வீடு எங்கள் ஹாலை பெருக்கணுன்னு இடுப்பு பிடிச்சின்னு உட்காந்துக்குச்சு. என்னால் முடியாது ஆண்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்லையில நான் அப்போ சொன்னேன், நீ பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்படணும், பெரிய வீட்டில் வாழணுன்னா என்ன பண்ணணும், பெரிய அளவில் கஷ்டப்படணும். அல்லையா சொல்லுங்கள். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பெருசாக வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன பண்ணணும், சிரமங்களையோ சகித்து கொள்ளணும், பாடுகளையோ சகித்து கொள்ளணும். அப்படி இந்த பேதுரு சகித்தபடினால அவன் எவ்வளோதான் விட்டு விலகினாலும் அவரை விடுற மாதிரி இல்லை. அதுதாங்க புது உடன்படிக்கையின் ரத்தம். நீ என்னை விட்டு விலக நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட்டோ விலக மாட்டேன். சொல்லுங்க. நீ என்னை விட்டு விலக உன்னை விட மாட்டேன், நானும் உன்னை விட்டு விலக மாட்டேன். அதான் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் விட மாட்டார். நீங்கள் என்ன செஞ்சாலும் அவர் உங்களை விட மாட்டார். தேவச்சனமே உங்களை பற்றி கொள்ள போகிறார். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்க என்ன நடந்துச்சு? 2வது தடவை மரியாளுக்கு தரிசனமான தேவன் 2வது வந்து பாத்தீங்கன்னா சீஷர்கள் மத்தியில் தரிசனமாகிறார். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 2வதாய் சொன்ன வார்த்தை என்னது? உங்களுக்கு சமாதானம். இந்த உலகத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன சத்தம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த உலகம் உங்களுக்கு என்ன பண்ணாது, கொடுக்கவே கொடுக்காது. நான் நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே போவேன், இப்போ டைம் இல்லை. சமாதானத்தை இந்த உலகத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணாதீங்க,
எதிர்பார்க்காதீங்க. யாருமே உங்களுக்கு சமாதானம் கொடுக்க மாட்டாங்க. இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை யார் கொடுக்கிறவர்? கர்த்தர் தான். அவர் மாத்திரம் தான் சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். அல்லேலூயா. எவ்வளோ கோடி பணம் வச்சிருந்தாலும் சமாதானத்தை வாங்க முடியாதுங்க. எவ்வளோ ஜனச்சட்டுக்கள் உங்கள் கூட இருந்தாலும் சரி, சமாதானத்தில் அவர்களால் வழங்க முடியும். எவ்வளோ ஜனம் பெருகுதோ அவ்வளோ பிரச்சனை பெருகும். ஆமாம் தானே? உறவுக்காரங்க பெருக என்ன பெருகுது? குடும்பத்தில் மக்கள் பெருக என்ன பெருகுது? சமாதான குலைச்சல் தான் உண்டாகும். அப்போ ஆண்டவராக இயேசு ஒருவரே சமாதானத்தை கொடுக்கிறவர். இங்கே பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே கடந்து வந்து அவர்கள் என்ன சொல்ல, இவங்க எல்லாம் பயந்து போய் தான் உட்காந்துருக்காங்களோ, ஏன்னா எல்லாம் இயேசு போயிட்டாரு. எல்லாரும் போய் இவங்களை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க? இயேசுவே கொண்டு போட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்பு வைக்க போகிறாங்க. அவர் கூட தான் இருந்தீங்க, எல்லாரும் உங்களை கொலை பண்ண போகிறாங்க. இப்படியெல்லாம் பல விதமான பயம், இருதயத்தில் சமாதானம் இல்லை. என்ன பண்ண போகிறோம், அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அப்படி ஒரு பெரிய கலக்கம். வீட்டை பூட்டிட்டு உள்ளே பயந்து உட்காந்துருக்காங்க. அங்கே இயேசு உள்ளே வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல பேதுருவுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், அவர் அவ்வளோ கூப்பிட்டு செஞ்சார். அருமையாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் ஆண்டவராக இயேசு மொத்த பேருக்கு வந்து காட்டுறாரு. அப்போ எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க, போயிடுறாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் இல்லையா? யார் இல்லை? தோமா இல்லை. அந்த ஒரு ஆள் அந்த இடத்துல 12 சீஷர்கள்லாம் அவங்களோட கூட இருந்த கூட்டம்லாம் இருந்துச்சு. யார் மட்டும் இல்லை? இவர் என்ன வேலையாக போயிருந்தாரோ தெரில. அங்கே தோமா இல்லை. இதுக்காக என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? திரும்பவுமா என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துக்கு பிரசனமா திரும்பவும் அவங்க வீட்டில் பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிற போது அங்கே தோமா இருக்கிறாரு. அப்போ அங்கே வர, நீங்கள் வாசிங்க 20ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 20-24. வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. அல்லேலூயா. 20-26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாமல் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஏற்கனவே ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணின்னு போயிட்டாரு, எல்லாரும் பார்த்துட்டாங்க. அந்த இடத்துல தோமா இல்லை. திரும்பவும் 8 நாளைக்கு அப்புறம் தோமா இருக்கும்போது அங்கே வந்து தரிசனமாய் சொல்றாரு, ஆண்டவராக இயேசுவின் அன்பை நீங்கள் கொஞ்சம் இந்த காலை வேளையில் உணர்ந்து கொள்ளணும். அவர் ஒரு மனுஷனுக்காக அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை திரும்ப நிரூபிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், நீ கேட்டானா கேட்காட்டி போ என்ன அப்படின்னு அவர் போறவர் இல்லை. அல்லேலூயா. அவர் திரும்ப தன்னை தேவ மக்களுக்கு நிரூபிக்கிற கர்த்தர். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, அவிசுவாசமாக இருந்தாலும் சரி, தன்னை அவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். தேவச்சனமே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதற்கு சாட்சியாய் இந்த இடத்துல தோமாவுக்கு சொல்கிறார். இப்போது நீ அப்போ இல்லை, நான் வந்தபோது அவர் சொல்லிட்டாரு, நான் விழாவில் கையை வச்சு பார்ப்பேன், அவர் கையை வச்சு பார்ப்பேன், அந்த ஓட்டைக்குள்ளே கை வச்சு பார்த்தாதான், ஆணி அடித்த ஓட்டைக்குள்ளே கை விடுவேன், விழாவில் கை விடுவேன், அப்போ தான் நான் இயேசுவை நம்புவேன், அப்போ தான் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நம்புவேன் என்று தோமா நினச்சா. அதனால தான் தமிழ் ஆட்கள் இன்னமும் இதே நிலைமையில் இருக்கிறோம் போல. அல்லேலூயா. தமிழ்நாட்டுக்கு தான் தோமா வந்தார். நமக்கு ரட்சிப்பை சொல்ல வந்தவர் யாரு? தோமா. அதனால தான் சந்தேக ஆவி நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டேங்குது? அவிசுவாச ஆவி போவே மாட்டேங்குது. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த அவிசுவாச ஆவியை உங்களுக்குள்ள எனக்குள்ளேருந்து எடுக்கணும். ஏன் ஒரு மனுஷனுக்கு சமாதான குலைச்சல் வருது தெரியுமா? இந்த அவிசுவாச ஆவிதான் அவன் இருதயத்தை சமாதானம் இல்லாம ஆக்குது. கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் என் கூட இருக்க மாட்டாரோ, எனக்கு நன்மை செய்ய மாட்டாரோ, நான் உயர மாட்டானோ, என் குடும்பம் சீர்படாதோ, இப்படிப்பட்ட அவிசுவாச எண்ணங்கள் தான் உங்க இருதயத்தின் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள். அதனால தான் தோமாவே, நீ கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என் ப்ரெசென்ட்ல என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை தான். இப்போ என் ப்ரெசென்ட்ல எதுவுமே இல்லாதது போல தான் இருக்கு. நான் நினைச்ச அளவுக்கு நான் உயர்வு இல்லை, நான் நினைச்ச அளவுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆனாலும் அல்லேலூயா, அவர் இருக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவராய் மாற்றுகிற தேவன். இப்போ இல்லை, ஆனால் உண்டாயிரும். இப்போ உங்களுக்கு இல்லை, ஆனால் அது உண்டாயிரும். இப்போ உங்களுக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, ஆனால் அது நாளைக்கு உண்டாயிரும். அல்லேலூயா. அது எப்போ உருவாகுதுன்னு உங்கள் கண்ணே பார்க்க முடியாது.
எப்படி விதையானது நிலத்தில் விழுந்து அதை முளைப்பதை மனுஷனால் பார்க்க முடியாதுங்க. திடீர்னு பார்த்தா அது முளைச்சி 2 இலை விட்டு நிற்கும். அப்படி உங்கள் வளர்ச்சியும் மக்கள் பார்க்க ஆச்சரியமாக இருக்கோ. அது எப்படி வளர்ந்துச்சு, எப்படி வாழ்ந்துச்சு, எப்படி வெளியே வந்துச்சு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. ஆனால் திடீர்னு மனுஷனுடைய கண்களுக்கு நீங்கள் பிரமிப்பாக தெரிவிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவங்களா இப்படி, இந்த குடும்பமா இப்படி, இந்த பிள்ளையா இப்படி, இந்த மனுஷனா இப்படி, உலகம் பார்த்து ஆச்சரியப்பட எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? அவர் உயிர்த்ததின் வல்லமை இதை செய்யும் தேவஜனமே. 3ஆவதாக நீங்க வாசிங்க, அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஐயோ, உயிரோட இயேசு வந்துட்டார், அவர் செத்து போயிட்டார் நினைச்சோமே, நம்ம கூட இருந்தவர் இப்ப இல்லைன்னு நினைச்சோமே, இப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் உயிரோட வந்துட்டார். எல்லாருக்கும் மகா சந்தோஷம், மகிழ்ச்சி தாங்க முடியல. அவர் இங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 28 அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 28:17. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். உடனே பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? காலில் விழுந்து எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அதுலயும் ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, அதுலயும் கொஞ்சம் கூட்டம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு. நான் சொல்றத பாதி கூட்டத்தில் என்ன பண்ணுது, ஆமா அப்படிதான் அப்படின்னு ஏத்துக்கும். அதுலயும் கொஞ்சம் கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கான், சந்தேகம். இவங்க பேசுறது எல்லாம் ரைட்டா, இதுல என்ன குறை கண்டுபிடிக்கலாம், இதில் என்னென்ன வார்த்தையை அவங்க விட்டுட்டாங்க, என்னென்ன எப்படி பேசாமல் போனாங்க, குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு சில கூட்டம் அதை என்ன பண்ணுச்சு, சந்தேகம், இவர் தான் இயேசுவா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டார்கள். மார்க் 16:11 வாசிங்க. மார்க் 16:11. அங்கே வசனம் சொல்லுது, அவங்க நம்பவே இல்லையோ. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை கண்ணால பார்த்தோம், காதால கேட்டோம், அவங்க என்ன பண்ணலையா, நம்பவே இல்லை. ஏன் அப்படி நிலைமை நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதே லூக்கா 24:25 வாசிங்க. அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. புத்தி இல்லாத மந்த இருதயம் சொல்லுங்க. அது என்ன சொன்னாலும் என்ன பண்ணாது, நம்பிக்கை வராது, இருதயத்தில் விசுவாசிக்காது. அது இருதயம் கல்லாதான் இருக்கும். அது எவ்வளோதான் நீங்கள் விசுவாச வார்த்தையை சொல்லுங்கள், எவ்வளோதான் வசனத்தை சொல்லுங்கள், அது இருக்கிறபடியே தான் இருக்கும். அல்லேலூயா. ஸோ இந்த மந்த இருதயமும் இந்த இருதய கடினமோ அவிசுவாச ஆவியோ நம்மை விட்டு நீங்கி போகணும். இல்லை, முக்கியமாக சொல்லப்போட்டால் நீங்கள் அதே 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், மார்க் 16:21 புத்தி இல்லாத மந்த இருதயம். என்ன புத்தி இல்லை? கர்த்தர் யார் என்பதை அறிய மனதில்லாத புத்தி இல்லாத இருதயம். அல்லேலூயா. மந்த இருதயம். தேவன் எவ்வளோ நன்மையை செய்தாலும் அதை உணராதபடிக்கு புத்தி இல்லாத மந்த இருதயத்தை பிசாசு அநேகருக்குள்ளே வைத்திருக்கும் போது என்ன கேட்டாலும் சத்தியத்தை அறிஞ்சாலும் அவங்க இருதயம் என்ன பண்ணாது, திறக்கப்படாத கடினமான இருதயமாக மாறி போயிடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நாம் இராதபடிக்கு எச்சரிப்பு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவச்சனமே. ஆண்டவர் இப்போ இந்த 3வது தடவை அவங்க சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின காரியம் என்ன? முதலாவது, ஒரு கூட்டத்தையே தன் பக்கம் திருப்ப நினைச்சாரு. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளை கூட விடக்கூடாதுன்னு நினைச்சுதான் தோமாவையும் தேடி போனாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த பேருக்கும் தரிசனமாகி அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். அதே யோவான் 20:21 வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புறேன். இப்ப உயிரோட எழுந்த இயேசுவை பார்த்து எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆமாப்பா, உயிரோட வந்துட்டாரு, சமாதானம் கொடுத்துட்டாரு, என்ன பயப்படாதன்னு சொல்லிட்டாரு, எனக்கு தைரியம் படுத்துட்டாரு, இனி அவர் என் கூட தான் இருக்க போறாரு. இதெல்லாம் நல்லதுதான்.
ஆனால் இப்போ சொல்கிறாரு, உயிரோட நான் ஏன் திரும்ப எழுந்து வந்தேன் தெரியுமா? உனக்கு நான் என்ன வேலையை செஞ்சேனோ அந்த வேலையை நீ என்ன பண்ணணும்? செய்யணும். பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் வாய் அமைதியாயிட்டோம் நம்ம. அவர் என்ன செய்தார்? பிதா என்னை எதற்காக அனுப்பினாரோ அதை நான் செய்து முடித்தேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நான் வந்து வெளிப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன்? நான் எதுக்கு உங்களுக்கு தரிசனமானேன்? எதுக்கு என் கையை விழாவை எல்லாம் காட்டி உங்களுக்கு நான் நிரூபணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் உயிரோடு எழும்பிட்டேன்ற திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? பிதாவானவர் என்னை அனுப்பினது போல இப்போ நான் உங்களை என்ன பண்ண போகிறேன்? திரும்ப இந்த உலகத்துக்குள்ளே அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. லூக்கா 24:47 வாசிங்க. என்னத்துக்கு அனுப்பினார்? என்னத்துக்கு அனுப்ப போறார் பாருங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. என்னங்க பிடிச்சிட்டிங்களா பாயிண்ட்டை? எதுக்காக அவர் திரும்ப 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 தன்னை வந்து காமிச்சிட்டு இருந்தார்? எதுக்கு? நான் உயிரோட வந்துட்டேன், பயப்படாத, உன் கூட இருக்கிற உனக்கு வீடு வாசல் கட்டி தருவேன், உனக்கு பங்களா கட்டிடுவேன், உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருவேன், டாக்டருக்கு படிக்க வச்சிருவேன், இதம்மா சொல்லிட்டு இருந்தாரு. இங்க ஆண்டவர் சொல்றார், இந்த வசனத்தை நீங்க கவனமா கவனிங்க தேவஜனமே. என்னை உயிருள்ளவராய் உங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்கு காரணம் என்ன? நான் செய்த காரியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யணும். என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த உலகத்தின் கடைசியில் இருக்கிறவர்களும் மற்ற எல்லாருக்கும் நீங்க சொல்லிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வாசிங்க அதே 17:48 வாசிங்க. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளை பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இயேசு உயிரோட எழுந்துட்டாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம எல்லா விதத்துல நடத்துவார் என்பதற்கு யார்தான் சாட்சி? நீங்க தான் சாட்சின்னு மாறி மாறி சொல்லிக்கோங்க. நீங்க தான் சாட்சி. நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு உயிரோட இருந்து அவர் பாட்டு கம்மன்னு போயிட்டு இருக்கலாம். ஆனா திரும்ப திரும்ப நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னதுக்கு காரணம், நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்? சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சாட்சியா இருந்து என்ன செய்யணும்? மத்தேயு 28:19 வசனத்தை வாசிங்க. சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் என்ன சாட்சி இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லணும்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமா சொல்லுங்க இயேசுவினிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு? பிசாசு பிடிச்சி வச்சிருந்தான். ஆதாம் எல்லாத்தையும் வித்துட்டான் அவன் கையில. இப்ப திரும்பவுமாய் 2ஆம் ஆதாமாக இயேசு என்ன பண்ணிட்டாரு? சகலவற்றை அப்படியே சிலுவையினாலே பிசாசின் சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையோ உரிந்து விட்டார். உலகத்தின் அதிகாரம் இப்ப யார்கிட்ட வந்துருச்சு? இயேசு கிட்ட இருக்கு. பிசாசு உன்னை ஆள முடியாது, இயேசுவால உனக்கு விடுதலை தர முடியும் என்பதை நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு சொல்லும்படிக்கு உங்களை என்னைய தேவன் சாட்சியா எழுப்பி இருக்கிறார் தேவஜனமே. அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் உயிரோட எழும்பிட்டான்னு வருஷம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை எதுக்கு? இயேசு உயிரோட தம்பா இருக்கிறாரு. நீ பயப்படாத, தைரியமா சொல்லு, யாருக்கு வேணாலும் சொல்லு, எங்க வேணாலும் சொல்லு, இயேசு ஜீவிக்கிறார். அவரால் உன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற முடியும். இயேசு வானத்தையும் பூமியும் சகல அதிகாரம் படைச்ச தேவன். எல்லா காரியம் அவருக்கு முன்னால நிர்மாணமா இருக்கிறது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்களும் நானும் சாட்சியா நிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த உயிர்த்தெழுதலை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறார் தேவஜனமே. அல்லேலூயா. 19 வசனத்தை வாசிங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? அவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார் உணர்ந்த அத்தனை பேரும் ஆகையால் புறப்பட்டு போய் நீங்கள் புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்து மாவு வரைச்சிட்டு இருக்கக்கூடாது. உட்கார்ந்த இடத்த உட்காந்து தேய்ச்சி அங்கே தர தேயிறது தான் மிச்சம். வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சோம்? உயிரோடு எழுந்த இயேசுவுக்கு நானும் நீங்களும் அவர் சொல்லிட்டு போன காரியத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அதை நீங்களும் நானும் இன்னைக்கு தியானிக்க வேண்டியதுக்காகத்தான் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கோ என்ன பண்ணணும்? சீஷராக்கி சகல ஜாதிகளையும் சீஷராக்கி விசுவாசி ஆக்கிட்டு வந்துடாதீங்க. வா, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். வா, உனக்கு ஆண்டவர் வீடு கொடுப்பார். வா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார். வா, உனக்கு எல்லாம் நல்லா நடந்துரும். உன் பிள்ளைங்களாம் நல்லா படிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் ஏமாத்தாதீங்க. அல்லேலூயா.
தைரியமா சொல்லுங்க, எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனா நீ என்ன பண்ணணும்? இயேசுவுக்காக உண்மையா வாழணும், உண்மையா வாழணும். அப்படி நீங்கள் சொல்லிட்டு வர கூட்டெல்லாம் வந்தவனே பெற்றுக்கொள்ளும் போயிடும். ஆனால் இப்படி சொல்லி கூப்பிடுங்க, அவருக்காக நீ உண்மையாக வாழ்ந்தா உலகத்தில் எல்லா ஐஸ்வர்யம் உனக்கு கொடுக்கும். அந்த உலகத்தால் கொடுக்க முடியாத நித்திய வாழ்க்கையை உனக்காக இயேசு தருவார். இந்த உலகத்தில் நீ பெற்றுக்கொள்ள முடியாத நித்திய ராஜ்ய வாழ்க்கையை இயேசு ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சொல்வீங்களா தேவஜனமே? இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஆனால் நித்திய வாழ்க்கையை யாராலையும் என்ன பண்ண முடியாது? இயேசுவை தவிர வேறொரு வழி இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு உணர்ந்திருக்கீங்க? இயேசுவால மட்டும்தான் நித்திய ராஜ்யத்தை கொடுக்க முடியும், பரலோக வாழ்க்கையை கொடுக்க முடியும், நித்திய வாழ்க்கையை கொடுக்க முடியும். இதை நீங்கள் தைரியமாய் சொல்லணும். அல்லேலூயா. இனி உங்கள் சுவிசேஷம் சொல்கிற மெத்தட் மாறணும். இன்னைக்கு உலகத்தில் ஆஸ்தியை சம்பத்தையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட நம்மளை விட வசதியாக தான் இருக்கும். ஆமாம் தானே? இருக்காங்களா இல்லையா? அதனால தான் இன்றைக்கி ஏன் முக்கியமாக நம்ம ஜனங்க பரஜாதி தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி அந்த பறையர்கள் கூட்டம் தான் ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க, எல்லாராலையும் ஒடுக்கப்பட்டவங்க. அவங்க தேவை இருந்துச்சு, பண தேவை இருந்துச்சு, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாரும் வேதனைப்படுத்தப்பட்டாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு அன்பு தேவைப்பட்டுச்சு. இயேசு அந்த அன்பை கொடுத்தாரு, அவங்க ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்க. உயர்குடியினருக்கு நல்ல பணம் இருந்துச்சு, எல்லா தேவையும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு, அவங்களுக்கு இயேசு வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இருக்கிறவனோ இல்லாதவனோ எல்லாருக்கும் ஒன்று தேவை, நித்திய ஜீவ வாழ்க்கை தேவை. அல்லேலூயா. பணத்தை வச்சு நித்திய வாழ்க்கையை வாங்க முடியாது, ஆட்களை வச்சு நித்திய வாழ்க்கை வாங்க முடியாது, உன் புகழை வச்சு நித்திய வாழ்க்கையை வாங்க முடியாதுங்க. இயேசுவால ஒருவரால் மட்டும்தான் அந்த நித்திய வாழ்க்கையை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதை இன்றைக்கு சொல்வதற்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் காரியங்களை நமக்கு மாத்திரம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்வீங்களா? அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பது எதற்காக? இயேசு உனக்கு நித்திய வாழ்க்கையை தருவார் என்பது சொல்வதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. சோ இன்னைக்கு சொல்லுங்க, தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை கட்டளையா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லணும்? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. இனி நீங்க அப்படியே இருக்கக்கூடாது. இனி வர நாட்களில் போய் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களை ஃப்ரெண்ட்ஸ், உங்க பழகினவர்கள் எல்லார்கிட்டே போய் சொல்லணும், இயேசு ஜீவிக்கிறார், அவர் மரித்த தேவன் அல்ல, உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஏன் கூட உயிரோடு இருக்கிறார், எனக்கு அற்புதங்களை செய்தார், எனக்கு நித்திய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், உனக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்வீங்களா? இப்படி சொல்றவங்களோட என்ன நடக்கும்னு பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. இதோ உலகத்தின் முடிவு இப்படி சொல்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரோடையும் இல்ல, இன்னைக்கு பண்டிகை கொண்டாடுற ஆட்களோட இல்ல, யாரோட அவர் இருப்பாரா? யாரோடங்க இருப்பாரு? யாரோடங்க இருப்பாரு? சகல நாட்களையும் சொல்லி ஒப்பு கொடுக்க போறீங்க.